மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது ஹெட்லைன்ஸில் எக்ஸ்பர்ட்ஸ் பெரிய பெரிய வார்த்தைலாம் யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஃபாரின் இன்வெஸ்டர்லாம் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அதிகமாகிடுச்சு, இல்லை யூஎஸ் ட்ரெஷரி ரைஸ் ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரி நிறைய நீங்கள் ஃபெமிலியராக கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஹானஸ்ட்டாக யோசிச்சு பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு ஏதாவது இதில் சம்மந்தம் இருக்கா? லைக் as a long term investor. So hi, welcome to holisticinvestment.in. நம்ம சேனலில் the world of personal finance concepts உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் சென்செக்ஸ் இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அண்ட் அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் டிப் ஆகிட்டே தான் இருக்கும். எவ்ரி டைம் மார்க்கெட் டிப் ஆகுது அப்படின்னா ஏதாவது நியூ ரீசன் சொல்லுவாங்க. இப்போ 2008 ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், 2020 பேண்டமிக், 2023 இன்ஃப்ளேஷன். இந்த பேட்டர்ன் நோட் பண்ணிங்களா? இப்போ எக்ஸ்பர்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ அக்யூரேட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் மார்க்கெட் கிராஷ் நடந்திருக்கும் அப்படின்றது ஏன் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணலை? அண்ட் மார்க்கெட் நிஜமாலே டூம்டு அப்படின்னா ஏன் எப்போவுமே மார்க்கெட் கிராஷ் ஆனாலுமே திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகுது? மார்க்கெட் ட்ராப் ஆகும் தான் மொமெண்டரிலி. ஆனால் அதனால் என்ன? நம்ம இந்த டைமில் என்ன பண்ணக்கூடாதுன்னா பேனிக் செல் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்மார்ட் இன்வெஸ்டராக இருந்தோன்னா நம்ம கண்டிப்பாக அந்த டைமில் காமாக இருப்போம் அண்ட் வி வில் ஸ்டே இன்வெஸ்டட் பேசிக்லி. பட் இந்த டைம் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மார்க்கெட் ரிகவரே ஆகலைனா அப்படின்லாம் நீங்கள் பயந்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நாள் ஜப்பானோட மார்க்கெட் 12.4% கம்மியாயிடுச்சு. ஆனால் அதே நெக்ஸ்ட் டே 10.2% அது பவுன்ஸ் பேக் ஆச்சு. இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் ஆக்சுவலி மார்க்கெட் டூம் ஆகிறத பற்றிலாம் அவங்க சொல்கிறது ரைட் அப்படின்னா இது எப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்கள். மார்க்கெட்டுன்றது வார், ரெசஷன், ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், ஏன் குளோபல் பேண்டமிக்கே சர்வைவ் ஆன ஒரு விஷயம். ஸோ நீங்கள் இன்வெஸ்டடாக இருந்தீங்கன்னா வெல்த் பில்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பேனிக் ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா மணி லூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் மட்டும் பேனிக் ஆகுங்க. ஏன்னா இந்த டைமில் நம்ம காமாக இன்வெஸ்டடாக இருந்தோம்னா நம்மளால் வெல்த் பில்ட் பண்ண முடியும். மார்க்கெட் ட்ராப் ஆகிறதும் பீப்புள் பேனிக் ஆகிறதுமே ஒரு நார்மலான விஷயம்தான். பட் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் எப்படி இதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகப்படுறாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமோஷ்னலி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க லாஜிக்கலி ரீஅசஸ் பண்ணுவாங்க. பட் ஒவ்வொரு மார்க்கெட் டிப்புக்குமே நீங்கள் ஆக்சுவலி தூக்கத்தை இழக்கிறீங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ நீங்கள் நினைக்கிறத விட அதிக ரிஸ்கியராக கூட இருக்கலாம். ஸோ இந்த டைமை கொஞ்சம் எடுத்து உங்கள் அசட் அலோகேஷனை ஃபைன் டியூன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எந்த ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி ஒர்க் ஆகும் மார்க்கெட் கிராஷ் அப்போனா மார்க்கெட்டை டைம் பண்ணுறதோ இல்லை ஹெட்லைன்ஸை சேஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. இதெல்லாம் மறந்துடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மார்க்கெட் நாய்ஸை இக்னோர் பண்ணிவிட்டு பேஷண்ட்டாக இருங்க. ஏன்னா மார்க்கெட் கிராஷ்ன்றது வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். பட் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது ஒரு தடவை போச்சுன்னா திரும்பி வராது. ஸோ ஃபைனல் டேக்அவே என்னென்னா நீங்கள் ரியாக்ட் பண்ணணுமா இல்லை உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் சென்செக்ஸ் கிராஷ் ஆகும்போது எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே நிறைய பிக் வேர்ட்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு நெகட்டிவ் இது உங்களுக்கு தோண வைக்கலாம். பட் ரிமெம்பர் திஸ், ரியல் மணி ப்ரிடிக்ட் பண்ணுறதுனால கிரியேட் பண்ண முடியாது, அது பர்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்காக இப்போவே எங்களோட ஃபினான்ஷியல் பிளானர்ஸோட ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வெல்த்தை கரெக்டாக எப்படி பில்ட் பண்ணுறதுன்ட்டு ஸ்மார்ட்டாக நம்ம தெரிஞ்சுப்போம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.